வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், பிரவீன் ஸ்பீக்ஸ் அண்ட் கிரிக்கார்த்தி ஆன் போர்டு. அப்பா, ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு ரஜத் பண்டிதார் சொன்னார்னு நினைக்கிறேன், we are அட்டாக்கிங் சாம்பியன். அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அகமதாபாத்ல வந்து ஜிடி அடிச்சிருக்காங்கன்னா செம பெரிய ஒரு விஷயம். செம பெரிய விஷயம்ன்றது ஒரு ஈஸி வின்னு தான் நான் சொல்லுவேன். கடைசி வரை விக்கெட் போச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க, பட் ஒரு ஈஸி வின்னு ஆர்சிபிக்கு டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. நான் அப்படியே ரஹ்மான் டிவிலியர்ஸ்ல கொடுத்துட்றேன், சொல்லி உங்க இதை பத்தி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த ஐ பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க, நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இல்ல, ஆர்சிபிக்கும் நம்ம சேனலுக்குமே ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷமா ஆர்சிபி வந்து கப்பையும் அடிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மற்ற ஃபேன்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரஜத் படிடார் வந்து ஆக்சுவலி இந்த மேட்சுக்கு முன்னாடியே ஒன்னு சொல்லியிருந்தாரு, எனக்கு இந்தியன் டீமுக்கு கேப்டன் ஆகணுங்கிற எண்ணமும் எனக்கு இப்போதைக்கு இல்ல. நான் வந்து இப்போதைக்கு இந்த மேட்ச்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். 2025ல வின் பண்ணது கூட என் மைண்ட்ல இல்ல. நான் இந்த ஒரு கேம் அட் அ டைம் தான் எடுக்க போறேன். இந்த மேட்சை நான் எப்படி வின் பண்ணுங்கிறது மட்டும்தான் என் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாரு. இந்த பழமைவாதம் பேசுற நிறைய பேர் இருக்கப்ப இவர் வந்து இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து ஐபிஎல் கப் ஜெயிச்சுட்டு வந்தாலும் எனக்கு இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படின்ட்டு ஒரு பாட்டம் லைன் போட்டு வச்சுட்டு தான் அவர் இந்த மேட்சுக்குள்ளே வந்து நுழைஞ்சாரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், வி ஆர் நாட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், வி ஆர் அட்டாக்கிங் சாம்பியன்ஸ்ங்கிற டேக் லைன் தான் ஆர்சிபியோட இந்த மொத்த சீசனையுமே கன்க்ளூட் பண்ற ஒரு சீசனா இருந்திருக்கு. மேட்ச் ஆன் மேட்ச் டாமினேஷன்னா டாமினேஷன், பியூர் டாமினேட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. இன்னும் மற்ற டீம்ஸ்லாம் எப்படி இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இந்த மாடர்ன் டே T20 கேம்க்கு அடாப்ட் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஆர்சிபி அந்த ஃபார்முலாவை ஆல்ரெடி கிராக் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணி ஒரு சீசன் ஃபுல்லா ஆடுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. போன சீசன் அப்படிதான் ஆடினாங்க. இந்த சீசன் எனக்கு போன ஃபைனல் ஜெயிச்சப்பெல்லாம் நான் ரொம்ப எமோஷன் ஆனேன். இந்த ஃபைனல் ஜெயிச்சது எனக்கு அவ்வளோ, ஏதோ இன்னொரு மேட்ச் வந்தாங்க ஆர்சிபி அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்கிற மாதிரிதான் ஒரு இதா இருந்துச்சு. வெற்றியே பார்க்காத ஒரு பிரான்ச்சைஸ் ஆக்சுவலி. மேட்ச் ஆன் மேட்ச் தோப்பாங்க, என்ன பண்ணாலும் தோத்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு பிரான்ச்சைஸிய இந்த ஒரு ஃபைனல் வின்னு கூட ஜஸ்ட் இன்னொரு வின் லீக் மேட்ச் மாதிரி கொண்டு வந்ததுக்கு குடோஸ் டு கேப்டன் ரஜத் படிதார், ஆல் த கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே. இது இங்கேயோட ஸ்டாப் ஆகாது. ஆசையில இல்ல வரல அண்ணாச்சி, பசியில வந்திருக்கான்னு சொல்ற மாதிரி அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்க போது. இந்த டீம் அடிக்க ஒரே வழி, சீக்கிரம் அந்த மெகா ஆக்ஷனை வந்து கூட்டு வந்து விட்டாதான் இந்த டீம் வந்து கழிச்சு போட்டு புது டீமா ஃபார்ம் பண்ண முடியும். இந்த கோர் இருக்கப்ப இந்த டீம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி விராட் கோலி முடிச்சதும் ஒரு சிக்ஸர் அடிச்சு முடிச்சார்ல நம்ம நண்பர் தோனி ஸ்டைல்ன்ற மாதிரி, சரியான 4-6ன்னு கடைசி பால்லாம் நச்சுன்னு அடிச்சார் அந்த ஷாட். இவ்வளவு நேரம் விளையாண்டுருக்காரு. அதுவும் இல்லாம இன்னைக்கு அவர் கொஞ்சம் கிராம்ஸ் வேற, அதை வச்சுட்டு பிக் மேட்ச்ல நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரைக் ரேட் கொஸ்டின் மார்க்கா வச்சிருந்தோம்ல, அதுக்கு வந்து ஒரு செமையான ஒரு ஆன்சரு. ஃபைனல்ல வந்து அவரோட ஃபாஸ்டஸ்ட் 50 இந்த ஐபிஎல் ஹிஸ்டரி அடிச்சிருக்காருன்னா பெரிய சல்யூட் கொடுத்துதான் ஆகணும். அதுவும் 37 இயர்ஸ், இத்தனை வருஷம் சீசன், இத்தனை ஐபிஎல் ஆடி இருக்காரு. இன்னமும் அவர் டெலிவர் பண்றாருன்னா சும்மா கிடையாது. இந்த மேட்சும் ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு அதோட மெயின் ரீசன் விராட் கோலி அந்த சேஸ்ல அலைவா வச்சிருந்தாரு. கரெக்டா மோபோவத் போன வாட்டி ஜெயிச்சுட்டு அங்க உட்காந்து எல்லாரையும் கூட்டு வச்சு சொல்லிருப்பாரு. ரொம்ப எமோஷனலா இருக்கு. இப்ப கேட்டாலும் அந்த லைன் மட்டும் எனக்கு எமோஷனலா இருக்கு. ஏன்னா ஃபியூ டீம்ஸ் மட்டும் தான் ஐபிஎல் பேக் டு பேக் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இந்த வாட்டி ஜெயிச்சிட்டோம், இந்த ஃபீலிங்க்கு அடிக்ட் ஆயிக்கோங்க, இதை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கணுன்றது வந்து உங்க மைண்ட்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதை பிளேயர்ஸ் எல்லாருமே அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அவங்க கோல் எல்லாமே கிளீனா இருந்துச்சு. நாங்க அந்த டிராஃபிக் விளையாட போறோம், டீமா விளையாட போறோம், ஒன்னா விளையாட போறோம் அப்படின்றது. டீமா வந்து இப்ப ரொம்ப டிஸ்ட்ரிக்டிவா தெரியுறாங்க. நம்ம போன வாட்டி வந்து அந்த ஸ்லோவா இருக்கப்பெல்லாம் கேட்டிருப்பாங்க எங்க அந்த அட்டாக்கிங் சாம்பியன்ஸ். நாங்க அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் எப்போ ப்ரூவ் பண்ணிட்டு ஃபைனல்ஸ்ல தான் வந்து நாங்க அங்கேயும் வந்து அட்டாக்கிங் சாம்பியன்ஸா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு நல்ல நோக்கலா இருந்தாங்க. நம்ம எல்லாம் செம்ம எக்ஸைட்டடா பேசிட்டு இருக்கோம். இங்க மஞ்சள் சட்டா ஒருத்தர் என்ன நடக்குதுன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. நீங்க எடுத்துருங்க, சொல்லிருங்க ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஜிடி தான் ப்ரெடிக்ட் பண்றது நம்ம என்னன்னா சொல்லலாம், ஜிடி தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். எஸ், நான் என்ன சொல்றேன்னா, லைக் 17 வருஷம் ஒரு டீம் டிராஃபி அடிக்காம நீங்கெல்லாம் வந்து இந்த ஜென்மத்துல டிராஃபி அடிப்பீங்களா அப்படின்னு கேட்ட வாய்க்கெல்லாம் இந்த வச்சுக்கோ, தொடர்ந்து ரெண்டு டிராஃபின்னு தூக்கி போட்டு அவங்க வாயை மூடி இந்த ஜென்சி ஜென்ரேஷனோட ஆண்டை ஸ்டார் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க ஆர்சிபி. ஹியூஜ் கிரெடிட்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர்சிபி. இந்த வேலையெல்லாம் இவங்க வந்து இந்த ஃபைனலுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்களா, இல்ல இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னைக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா கிடையாது. அவங்க ஆக்ஷன் டேபிளே அந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆக்ஷன் டேபிளுக்கு முன்னாடியே அவங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாங்க. அங்கதான் அந்த விதையெல்லாம் அங்க போட்டதுதான் அதோட பலன் தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி இதே ஸ்பீட்ல போனாங்கன்னா லைக் நிறைய டீம்ஸ் வந்து சிஎஸ்கே மாதிரியான டீம்ஸ் வந்து 5 கப்புடான்ற இதெல்லாம் இன்னும் சீக்கிரமே நமத்து போயிரும் தான் சொல்லணும். லைக் இதே ஸ்பீட்ல அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா, அது மாதிரி நீங்க வந்து இப்ப மேட்ச் ஜெயிக்கணும்னா நீங்க அந்த மேட்சை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி அந்த விதையில இருந்து ஆரம்பிங்கன்னு தான் சொல்லுவேன் எல்லா டீமுக்குமே.
இதுல ஐரணி என்னன்னா, விராட் கோலி அவர் போன வாட்டி ஜெயிச்சுட்டு எமோஷனலா சொல்லியிருப்பாரு, இது வரைக்கும் நான் வந்து என்னோட யூத்தை கொடுத்திருக்கேன், என்னோட பிரைமை கொடுத்திருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருக்கேன், அதெல்லாம் கொடுத்துமே அவரால் ஒரு டிராஃபி வின் பண்ண முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மேட்ச்ல கடவுள் எப்படி எழுதிருக்காருன்னா, விராட் கோலி அடிச்சு, அதுவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட அடிச்சு, என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்களோ ஒரு கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்னு கொடுத்து அந்த 6 அடிச்சு முடிக்க வச்சதுதான் வந்து பார்க்கவே வந்து ஒரு அப்சல்யூட் சினிமா மாதிரி தான் வந்து விராட் கோலிக்கு. போன சீசனுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, லாலிபாப்பு, பொம்பளை கப்பு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. இன்னமுமே என்ன இதுல என்னன்னா, இன்னமும் ஜெயிக்கிறது பொறுக்க முடியாம இன்னமுமே அதை பேசிட்டு இருக்க கூட்டமும் இருக்கு சைட்ல. அப்படிங்கும் போது இந்த 18 வருஷத்துல ஒரு டிராஃபி ஜெயிச்சிட்டீங்க, ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிராஃபி ஜெயிக்க இன்னும் உனக்கு 18 வருஷம் ஆகும், இந்த 5 டிராஃபி ஜெயிக்க இன்னும் 18 அவ்வளவு ஆகும் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்த வாயி, அதே மாதிரி மூத்திர சந்துல பேசுற சின்ன பசங்க அப்படின்னு பேசின வாய்க்கெல்லாம் இன்னைக்கு தூக்கி வாயிலே வச்ச மாதிரி ஒரு டெரிஃபிக்கான வின்னு. பேக் டு பேக், ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி பேக் டு பேக் அடிச்சிருக்காங்க. இப்ப நாங்க பெரிய ஆண்டைன்னு சொல்லிட்டு இருக்க டீமோட ஃபர்ஸ்ட் எய்ம்னா அந்த ஆர்சிபி எப்படி அடிக்கலாங்கிற ஒரு எய்மை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா அதுக்கு வந்து மொத்த ஆர்சிபியோட யூனிட்டுக்குமே பெரிய கிரெடிட்ஸ். மோபபாட் வந்து திருப்பி அதான் சொல்ல போறாரு, அதுக்குதான் நான் வெயிட்டிங்க. நாட் மெனி டீம்ஸ் ஹவ் டன் பேக் டு பேக் வின்னிங் த ஐபிஎல் ட்ராஃபி லாஸ்ட் டைம் சொன்னாரு. இந்த டைம் நோ டீம் ஹஸ் டன் வின்னிங் ஹேட்ரிக் ஆஃப் ஐபிஎல் ட்ராஃபிஸ், we will plan for that, get addicted to this feeling னு அவர் சொல்லுவாரு. அதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேன். அந்த டேக் லைனுக்கு ஏத்த மாதிரி அடுத்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நான் வெயிட் பண்றேன். தொடர்ந்து 5வது சீசன் பிளே ஆஃப் அவர் ஒரு டீமை கொண்டு வந்திருக்காரு ஆண்டி ஃபிளவர். அவர் லக்னோக்கு ரெண்டு சீசன் கொண்டு வந்தாரு, 2 சீசனும் 3 சீசனும் கொண்டு வந்தாரு. இப்போ ஆர்சிபியை 2 வாட்டி ஃபைனல் ஜெயிக்க வச்சிருக்காரு. இல்ல, ஆண்டி ஃபிளவரோட ஃபார்முலாவே ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். அந்த சிம்பிளான ஃபார்முலா வச்சு அந்த டீம் எப்படி மேனேஜ் பண்ணி அந்த டிராஃபி கூட்டு போறாரு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தப்ப ஒரு கோச் வந்து ஆண்டி ஃபிளவர் தான். அதுக்கப்புறம் அவர் எங்க போனாலும், எந்த லீக், எங்க நீ அபுதாபி எந்த இடத்துல அவருக்கு வந்து இந்த ஒரு டீமை கொடுத்தாலும் அதை மேனேஜ் பண்ணி டிராஃபி ஜெயிச்சு கொடுக்கறதுல வந்து அவர் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் ஆக்சுவலி. அதுவும் இந்த மாடர்ன் டே T20 கேம்க்கு அடாப்ட் ஆகி பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காரு டிராஃபி. அவர் எங்க போனாலும் அவர் டிராஃபி அடிக்காத இடமே கிடையாது. எங்க போனாலும் பிளே ஆஃப் டிராஃபி இல்ல ஃபைனல், பிளே ஆஃப் டிராஃபி ஃபைனல்ட்டு அந்த பிரெயின் அந்த திங்கிங்கே பயங்கரமான கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நிறைய டீம்ஸ் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல எடுத்தோன்னே வந்து டிராஃபி அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. வந்தாரு, வந்து இந்தா உனக்கு ஒரு டிராஃபி, இன்னொரு டிராஃபி வெயிட்டிங்ல இருக்கு, இந்த இன்னொரு டிராஃபின்னு 2 பேக் டு பேக் அடிச்சு கொடுத்துருவாரு. 10 டீம்ஸ் பிளேயிங் ஐபிஎல். சாதாரண எல்லா வேர்ல்ட்ல இருக்க பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஆடுற டீம், வந்து ஆடுற ஒரு ஸ்டேஜ் ஐபிஎல். முன்னாடியாவது 8 டீமா இருந்துச்சு, இப்ப 10 டீமா இருக்கும் போது அந்த காம்படிஷன் வந்து இன்னமுமே ஹெவியா அந்த லெவலை ஏத்திக்கிட்டே போறப்ப ஆண்டி ஃபிளவர் டிசர்வ்ஸ் எவ்ரிதிங். ஆர்சிபி வந்து இந்த 2 கப்பையும் தூக்கி அவர் வீட்டிலே வச்சிடலாம், அந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்காங்க. யூனிட்டாவே பயங்கரமான எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்க சொல்ற டெம்ப்ளேட்டை வந்து அவங்க கரெக்டா ஒரு பிளேயருக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. எந்த இடத்துல யாரை போட்டு எங்களுக்கு ஆனன்னு தெரியும், எங்களை மேட்சை மட்டும் விளையாட வேணுங்க, நாங்க ஜெயிச்சுட்டே இருப்போன்ற அந்த இதுல அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. இது எங்க போய் முடியுதுன்னா இந்த மெகா ஆக்ஷன் போற வரைக்கும் இப்படியே தான் போயிட்டு இருக்க போகுது. இந்த கலவரத்துல வந்து நம்ம ஒரு டீமை ஃபுல்லாவே மறந்துட்டோம். குஜராத் டைட்டன்ஸ் லிமிடெட் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க டீமை எவ்வளவு தூரம் மேனேஜ் பண்ண முடியுமோ மேனேஜ் பண்ணி இந்த பல டீம், எல்லா டீமுமே 7-8 வரையும் பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. தேவையே இல்லைங்களே, 3 பேட்ஸ்மேன் போதும்ட்டு வந்து ஃபைனல் வரையும் வந்து அவங்க வந்து இன்னைக்குமே ஓரளவுக்கு ஆர்சிபி ஓரளவுக்கு மிடில் வந்து திருப்பி டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சாங்க. டெரிஃபிக் பவுலிங் யூனிட். நீங்க பேட்ஸ்மேன்ஸ் வச்சு மட்டும் கேமை ஜெயிக்க முடியாது, பவுலரை வச்சும் கேமை ஜெயிக்க முடியும்னு காட்டுற ஒரு டீம் தான் குஜராத் டைட்டன். அதுக்கு வந்து கோச்சிங் ஆஷிஷ் நெஹ்ரா மாதிரி ஒரு பவுலர் வந்து போட்டு அந்த டீமை ஒரு வழி பண்றாரு. சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, செம்ம டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ். திருப்பி எல்லாரும் சொல்ற அதே விஷயம் தான். அவங்க பேட்டிங் மட்டும் இன்னும் 2-3 பேட்ஸ்மேன் நல்லா கன்னா எடுத்து டீம்ல வச்சிட்டாங்கன்னா ஜிடி வந்து ஒரு டெரிஃபிக்கான ஒரு டீமா மாறிடும். அது அடுத்த ஆக்ஷன்ல அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஜிடி. இவ்வளவு தூரம் வந்ததே இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல பெரிய விஷயம். பெரிய டீம்ஸ் எல்லாம் வெளியே இருக்கப்ப ஜிடி மாதிரி ஒரு டீம் உள்ள வந்து ஃபைனல்ஸ் ஆடி இருக்கிறதுக்கு ஒரு செம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். பட் நம்ம ஜிடியை கிரிட்டிசைஸும் பண்ணி ஆகணும். எந்த டேர்ம்ஸ்ல சொல்றேன்னா, நான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, நிறைய மிட் சீசன் ட்ரேட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல கூட அவங்க லாஸ்ட் இயர்னு சரி, அதுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா விட்டு போனதுல இருந்து ஹர்திக் பாண்டியா அந்த டேவிட் 2 பேரும் ஒரே டைம்ல விட்டு போனாங்க. ஸோ அந்த மிடில் ஆர்டர் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு லாஸ்ட் 2 இயர்ஸாவே தெரியுது. மிட் சீசன் ட்ரேட் கூட போயிருக்கலாம். ஐ மீன் இந்த சீசனுக்கு நடுவில் வர ட்ரேட் கூட அவர் எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் எடுக்காம இதே டீம் வச்சே ஓட்டிட்டு போய் அவங்க கண்டிப்பா ஃபைனல் ஜெயிக்க முடியாது. இன்னும் 4 வருஷம் இதே டீம் ஆடினாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. அந்த டாப் ஸ்டால் எடுத்தே ஆகணும். ராகுல் தெவாத்தியா வந்து அவங்களோட பினிஷர் கிடையாது. அதெல்லாம் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஒரு பேட்டரா வேணா அதெல்லாம் பினிஷர் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பெரிய கால்லாம் எடுத்தா இது செம பெரிய டீம். இதை வச்சு இவ்வளவு தூரம் பண்றாங்கன்னா
அந்த டூ வெரி குட் இன்டர்நேஷனல் பிளேயர் இன்டு த பிளேயிங் லெவன், டெஃபினெட்லி தே ஆர் வின்னிங் a trophy. இல்ல ஆக்சுவலா இது வந்து நம்ம போன சீசன் எடுத்து பார்த்தாலுமே அந்த 3 பிளேயர் தான் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இந்த டீமை பில்ட் பண்ணதுல இருந்து அந்த 3 பிளேயர்ஸ் தான் வச்சு வந்திருக்காங்க. இந்த வருஷம் ஆக்சுவலா அவங்க ஆக்ஷன்ல ஒர்க் பண்ணி தான் கிளென் பிலிப்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து மிடில் ஆர்டர்ல சொல்லியிருந்தாங்க. நம்பர் 4ல வந்து கிளென் பிலிப்ஸ் தான் இந்த சீசன் ஆரம்பிச்சாரு. அவர் இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுமே நல்லா ஆடி இருக்காரு. லைக் மிடில் ஆர்டர்ல நியூசிலாந்துக்கு இந்த வேர்ல்டு கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் கண்டினியூஸா வந்து ஒரு 4 மேட்ச் ஃபெயில் ஆனோன்னு அவங்க வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து பிரைமரி பேட்ஸ்மேனா வந்து நம்பர் 4ல ப்ரொமோட் பண்ணிட்டு நான் ஹோல்டர் வச்சு அடிக்கிறேன்ற மூக்கு போயிட்டாங்க. அவங்க ஆக்ஷன்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. பட் அவங்க என்னதான் வச்சாலும் இந்த 3 பேர் தான் சொல்ற அளவுக்கு தான் டீம் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பெருசா வந்து அவங்களால பில்ட் பண்ணவே முடியல. திருப்பி அவங்க அந்த மிடில் ஆர்டர் ரீஒர்க் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் இயரும் வரணும். வந்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி மேட்சஸ்ல வந்து டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது வந்து அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் கான்ட்ரிபியூஷன் வரணும். இப்ப நிறைய டீம் வந்து டாப் ஆர்டர் வச்சு பண்றாங்க. நிறைய டீம் சொல்றாங்க இவங்க 2 பேர் இல்லைன்னா வேற டீம். ஆனா அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து அந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆன டைத்துல 200 அடிச்சு காட்டியிருக்காங்க. இவங்க அந்த டாப் ஆர்டர் 3 பேருமே ஃபெயில் ஆன டைத்துல எப்ப 200 அடிச்சிருக்காங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. இந்த ஒரு பவுலிங் லைன் அப்ப வச்சுட்டு இவங்க தோக்குறது வந்துட்டு லைக் அக்செப்டபிளே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். சுமன் கில் ஆஸ் அ கேப்டன் ஹியூஜ் கிரெடிட்ஸ். ஆஸ் அ பேட்டர் நான் டெஃபினட்டா சொல்றேன், சுமன் கில் வந்து ஒரு பெரிய கேம், ஹை ப்ரெஷர் கேம், ஃபைனல் மாதிரி ஒரு கேம்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ஆப்போசிட்ல ஒரு நல்ல பவுலிங் யூனிட் இருந்தா கண்டிப்பா அங்கேயும் கூட்டிட்டு போயிடாரு. நான் ஃபேன் தான் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம முட்டையை கொடுக்க முடியாது. ஆப்வியஸா தெரியுது இந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் கரெக்ட் பண்ணியே ஆகணும். அண்டர் 19 அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். செமிஃபைனல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு, பட் ஃபைனல்ல பெர்ஃபார்ம் பண்ணல. இதே வந்து அவர் ரிப்பீட்டேட்டிவா பண்ணிட்டே இருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது இன்டர்நேஷனல் கரியர்ல. ஸோ அவர் வந்து இதை கரெக்ட் பண்ணியே ஆகணும். இந்த டீம் வச்சுட்டு, ஆனா ஆஸ் அ கேப்டன் ஹியூஜ் கிரெடிட். இந்த டீம் வச்சுட்டு அவங்க இவ்வளவு தூரம் புஷ் பண்ணது வேற லெவலு. நீங்க வந்து வெளியே ஆசிஸ் நகரா சொல்லலாம், பட் உள்ள இருந்துட்டு அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாருல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கில்லுக்கு செம கிரெடிட்ஸ் கொடுத்தா. பட் பேட்டரா எனக்கு இன்னுமே கிரிட்டிசிசம்லாம் இருக்கு. இல்ல ஆஸ் அ பேட்டரா இந்த சீசனும் செம்மையா ஷைன் பண்ணிருக்காரு. எக்கச்சக்க ரன் சும்மா கசாமுசான்னு அடிச்சு நொறுக்கி வச்சிருக்காரு ஆஸ் அ பேட்டரா. பட் நீ சொல்ற மாதிரி இந்த மாதிரி டைம்ல தான் விராட் கோலி வந்து எனக்கு தனியா துண்டா காட் மோட்ல எனக்கு தெரியறாரு. ஆக்சுவலி நீ கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா கூட கேஎல் ராகுலுமே பெரிய ஸ்டேஜஸ்ல ரன் அடிச்சதே இல்ல. அண்ட் அகெயின் ஒரு சேஸ வந்து கொண்டு போய் லீக் மேட்சஸ்லயுமே முடிச்சு கொடுத்தது இல்ல. சுமன் கில்லுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபைனல்ல அடிக்கணுங்கிறது தான் எண்ணம் ஆக்சுவலி. பட் அவராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியறதே இல்லை. இந்த மாதிரி டைப்ல தான் விராட் கோலி எவ்வளவு கிரேட்டான பிளேயர் அப்படிங்கறத வந்து என்னால பார்க்க முடியுது. பட் சுமன் கில்லுக்கு இந்த சீசன் ஆஸ் அ பேட்ஸ்மேனா ஒரு சக்சஸ்ஃபுல் சீசன். பட் ஃபைனல்ஸ்ல இன்னும் ஸ்டெப் அப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான். இப்ப பேசிட்டு இருக்கும் போது ரஜத் பட்டிதாரை வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் டூ டைம்ஸ் பேக் டு பேக் ஐபிஎல் வின்னிங் கேப்டன் ரஜத் பட்டிதார். அவ்வளவுதான் பாட்டம் லைனு. எனக்குலாம் ஒரு கட்டத்துல ஹோப்பே விட்டுட்டேன் நான். விராட் கோலி கேப்டன்சி விட்டு போயிட்டு அப்புறம் ஃபேப் வந்தாரு, அவரும் ஓரளவுக்கு புஷ் பண்ணி பார்த்தாரு. அதுக்கப்புறமும் பிடிச்சி ஒரு புது கேப்டன்ட்ட வந்து எப்படியா இருந்தாலும் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணிருப்பான். பட் ஒரு புது கேப்டன்ட்ட வந்து கொடுக்கும்போது இந்த கேப்டன் நம்பி நம்ம எத்தனை நாள் இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பே எனக்கு ஆக்சுவலி விட்டுருச்சு ஒரு கட்டத்துல. அந்த கருப்பு படத்துல வந்து அந்த மிளகா அரைச்சி அந்த சாமியோட தலையில வந்து தேய்ப்பாங்க, அப்ப விஸ்வரூபம் எடுத்து வரும். அது மாதிரி ரஜத் பட்டிதார் வந்து வந்தாரு இந்த ஆர்சிபி யூனிட் உள்ள. டெரிஃபிக்கான கேப்டன்சி, சாதாரண விஷயமே கிடையாது. கிரேட் கேப்டன்ஸ் தான் இது பண்ணிருக்காங்க. ரோஹித் சர்மா அண்ட் எம்எஸ் தோனிங்கிற 2 கிரேட் கேப்டன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல ரஜத் பட்டிதாருங்கிற ஒரு கேப்டன் வந்து நானும் இங்க ஆளுதான், நானும் இங்க இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காரு. பெரிய இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு கேப்டனு. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஃபார் அவர் ட்ரிப்ல இருக்கணும் ரஜத் பட்டிதாருக்கு. இந்த டிராஃபி டிராட்டை முடிச்சு கொடுத்ததும் ரஜத் பட்டிதார் தான். இதை வந்து கமா போட்டு கண்டினியூ பண்ணிட்டு போறதும் ரஜத் பட்டிதார் தான். மெனி மோர் டிராஃபிஸ் டு வின் ஃபார் ரஜத் பட்டிதார். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எனக்கு இந்தியன் டீம் கேப்டன் ஆகணுங்கிற தாட் என் மைண்ட்ல இல்ல. எனக்கு இந்த டைம்ல எனக்கு என் பிரான்ச்சைஸ்க்கு இன்னொரு டிராஃபி அடிச்சு கொடுக்கணும் அவ்வளவுதான்ட்டு பிரசன்ட்ல இருக்காது. அது வந்து ஒரு வெரி வெரி குட் ஒரு எபிலிட்டி டு ஃபார் பீயிங் அ பெஸ்ட் கேப்டன். ஸோ அதை வந்து அவர் திருப்பியும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. கிரெடிட்ஸ் ஃபார் ஹிம். ரஜத் பட்டிதாருக்கு வந்து கேப்டன்சி எடுக்கும்போது ஏகப்பட்ட கிரிட்டிசிசம். நிறைய பேர் ஃபேண்டசி எல்லாம் இப்போ வந்து செம்ம பீக்ல இருந்தது. அதான் ட்ரீம் லெவன்ல கூட என்ன ரஜத் பட்டிதாரை கேப்டனா வைக்க மாட்டேன்னு அவ்வளவு பேர் பேசினாங்க. ஏகப்பட்ட கிரிட்டிசிசம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எல்லாருமே ஐ மீன் அவர் கேம் வின் பண்ணியிருந்தாலுமே இன்னும் இங்க கேப்டன்சில மிஸ்டேக் இருக்கு, இந்த மாதிரி பவுலிங் ரொட்டேஷன் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம சேனல்லயே சில வீடியோஸ்லாம் கூட இருக்கும். பட் அவரால் செமையா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த டிராஃபி அடிச்சுட்டு இந்த சீசனும் அந்த கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அது வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுது. என்னதான் அவரோட பவுலர்ஸ் அடிச்சாலும் பெருசா மூஞ்சி காட்ட மாட்டாருல, அது அந்த டீம் அந்த செட்டப்பே கொண்டு வர்றாருல, செமையா பண்றாரு. கேப்டன்சில வந்து கிரெடிட்ஸ் எடுக்கவே முடியாது, சூப்பரா பண்றாரு. எல்லாமே நம்ம
கோச்சிங் ஸ்டாஃப் கிரெடிட் கொடுக்குறோம், ஈக்குவலி கேப்டனுக்கும் கிரெடிட் கொடுக்கணும். டோட்டலா ஆர்சிபிக்கு எல்லாமே ஜெல்லாகி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த டீம் பவுண்டிங், அந்த டீமோட பாண்டிங்கும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் செமையா அப்ரிஷியேட் பண்ணி ஆடுறாங்க. இன்னைக்குமே ஒருத்தரும் டிஸ்மிஸ் ஆகி போகும்போது விராட் கோலி எல்லாருமே என்கரேஜ் பண்ணி மட்டும்தான் அனுப்புனாரு. உன்னோட கான்ட்ரிபியூஷன் சூப்பரா இருந்திருக்குன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து தான் அனுப்புனாரு. ஸோ ஓவராலாவே இந்த டீம் எங்க வீக்னஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த டீம் அடிக்கணும்னா நீ சொல்ற மாதிரி அடுத்த ஆக்ஷன், மெகா ஆக்ஷன் வந்தாதான், கொஞ்சம் கொலாப்ஸ்லாம் நடந்தாதான் அடிக்க முடியும் எனக்கும் தோணுது. இங்க வந்து ஆர்சிபி பண்ண டிரான்சிஷன் நல்லா இருந்தது ப்ரோ. மத்த டீம்ல எல்லாம் ஒரு பெரிய ஆர்சிபி பெரிய பிரான்சைஸ் இல்ல, ட்ராஃபி வின் பண்ணாலுமே அந்த ஃபேன் பேஸ் நிறைய இருந்தது. இப்போ வந்து ருத்துராஜுக்கு வந்தோடனே ருத்துராஜுக்கு எவ்வளவு பிரஷர்னு பார்த்தோம். அங்க மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ரோஹித் சர்மால இருந்து ஹர்திக் பாண்டியா ட்ராஃபி வின் பண்ணதுக்கு அப்புறமே அவரு போயிட்டு அவ்வளவு பிரஷர் இருந்தது. ஆனா இங்க ஒரு டிரான்சிஷன் சூப்பரா பண்ணாங்க, விராட் கோலி அனௌன்ஸ் பண்ண வச்சாங்க. ஒரு இதுலயுமே வந்து ஆர்சிபி அவர் ஒரு சைட்ல கூட கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு விடவே இல்ல. விராட் கோலி பேக் பண்ணிட்டே இருந்தாரு. அதே மாதிரி அவரும் விராட் கோலி ஈக்குவலா ரெண்டு பேரும் அட்மையர் பண்ணி, ரெண்டு பேரும் இவரோட பாசிட்டிவ் அவரு பாத்துட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் பேரை கூட அவர்கிட்ட என்னன்னு கேட்டிருப்பாரு. விராட் கோலி தான் ஒரு வாட்டி இந்த வீடியோல வந்து உங்க பேர் என்னன்னு கேட்டிருப்பாரு. அப்ப சொல்லிருப்பாரு ரஜத் பாட்டிதார். இந்த பேரை வந்து நீங்க இதுக்கப்புறம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்கன்னு விராட் கோலி சொன்னாரு. அவர் சொன்ன இது அப்படியே நடந்திருக்கு. அவர் அன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணாரு. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் சுத்தி பேசிட்டு இருக்க போறது ரஜத் பாட்டிதார் தான். என்னதான் அவர் வந்து இந்தியால இல்லன்ட்டு ஒரு மைண்ட கிளியரா சொல்லாரு. பட் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா டீம்ல கண்டிப்பாவது யோசிக்கணும். அவர் வந்து கேப்டனா வேணாம், இப்பவுமே டைரக்டா கேப்டன்லாம் இல்ல, அவருக்கு வந்து இப்ப ஒரு கரெக்டான பேஸ்ல இருக்காரு, ஒரு மெச்சூர்ட் கிரிக்கெட்டராவும் ஆட முடியுன்றதுனால இந்தியாவுக்குமே கொஞ்சம் அவங்க ஒரு பக்கம் கண்ணை திருப்பி பார்க்கலாம் அப்படின்றதுதான். இந்தியன் டீம் கம்பேக்னு சொல்லும் போது நம்ம புவனேஸ்வர் குமாரை வந்து மறக்கவே முடியாது. புவனேஸ்வர் குமார் இஸ் விராட் கோலி இன் பவுலிங், விராட் கோலி இஸ் புவனேஸ்வர் குமார் இன் பேட்டிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி பயங்கரமா பண்ணிட்டு அந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நிறைய சீசன் பார்த்துட்டோம். அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை வந்து, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து என்னோட டவுன் டைம்ல வந்து என்ன பேக் பண்ணல, பட் ஆர்சிபி வந்து அதை பண்ணாங்க, அவருக்குன்னு ஒரு கிளியரான ஒரு ரோல் கொடுத்தாங்க, அவரோட எபிலிட்டியை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு அனதர் சான்ஸ் ஃபார் ஹிம். அதுவும் இல்லாம டிகே வந்து அந்த அவர் எடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ஹி இஸ் த பெஸ்ட் T20 பவுலர் ஆஃப்டர் பும்ரா ஈவன் டுடே அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அப்பெல்லாம் புவனேஸ்வர் குமார் ஓரளவுக்கு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கே போயிட்டாரு. அப்படிங்கும் போது அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவரை டீம்லயும் எடுத்து அதுக்கான பலனை தான் ஆர்சிபி வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க 2 சீசனா. இந்த சீசனும் பர்பிள் கேப் வாங்க வேண்டியது, பட் ரபாடாட்ட விக்கெட் கொடுத்து அது போயிருச்சு. பட் ஸ்டில் ஹி டிசர்வ்ஸ் த பிளேஸ் இன் இந்தியன் T20 செட்டப். அது இல்லைனாலுமே நான் இந்த ஜெர்சியோட ரிட்டையர் ஆனா கூட எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ட்டு புவனேஸ்வர் குமார் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கல்ச்சர் ஆர்சிபில இப்ப ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்களும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். விராட் கோலி சொல்லியிருந்தோம், புவி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நான் இன்னொரு வேர்டு சொல்லியிருந்தேன். என்னன்னா புவி வந்து என்னதான் பேட்ஸ்மேன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் புவி அவரோட பிளான்ஸ் கிளியரா இருக்கும். இன்னைக்கு ஸ்விங் இல்லைன்னே அது 2 பவுன்சர் போட்டாரு இல்ல, அதை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்விங்கோ இல்ல வெளில போவோம் உள்ள போவோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இவர் ஒரு ஷார்ட் பால் போட போய் அதுல இருந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதெல்லாம் வந்து அவரோட மாஸ்டர் கிளாஸ் அப்படியே காமிக்கிறாரு. உண்மையாவே அவர் ஹார்ட் அண்ட் சோல போட்டு ஆர்சிபி விளையாடுறாரு. சிம்பிளா சொல்லிட்டீங்க. அந்த 2 விக்கெட் யாருன்னு பாக்கணும். சாய் சுதர்சன் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காருன்னா அது மேட்ச் டர்னிங் பாயிண்ட். ஸோ சாய் சுதர்சன் நாம ஆல்ரெடி நேற்று வீடியோலயே சொன்னோம், அவர் மட்டும்தான் இந்த பவுலிங் யூனிட்டுக்காக கொஞ்சம் வீக்னஸ் இல்லாத மாதிரி இருக்காரு, அவர் மட்டும்தான் அடிச்சிருக்காரு நம்ம பேசியிருக்கோம். அவருக்கு சர்ப்ரைஸா ஒரு அந்த பவுன்சர் போட்டு விக்கெட் எடுத்தது வந்து செம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே அவங்க, செம்ம பிளானிங் ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஸ்விங் இல்லைன்றப்ப அதை போட்டாரு. அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து நம்ம ஆப்வியஸா இன்னைக்கு பார்த்தோம். ரசிக் சலாம் வந்து வெரி டஃப் ஓவர்ஸ் வந்து போடுறாரு. நம்ம ரிப்பீட்டடிவா சொல்லிட்டே வரோம். பவர் பிளேல லாஸ்ட் ஓவர் போடுறாரு. அதே மாதிரி எண்ட் ஓவர்ஸ்ல டெத் ஓவர்ஸ்ல உங்களுக்கு யார் போட்டு கொடுக்குறான்னு கேட்டா ரசிக் சலாம் தான். அவரோட எக்கனாமி ரேட்டும் பாத்தீங்கன்னா இன்சைட் 8 தான் இருக்கு. ஓவராலா நான் சொல்றேன் அரௌண்ட் 8 தான் இருக்கு. ஸோ அப்படின்றப்ப ஒரு செம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆர்சிபி கப் அடிச்சிருக்காங்கன்னா இந்த மிடில் ஓவர்ஸ் எண்ட் ஓவர்ஸ்ல ஒரு செம்ம கண்ட்ரோல் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பேட்டிங்ல ஒரு நான் மறக்க மாட்டேன், அந்த ஒரு டூஸ் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது எல்லா இடத்துலயுமே ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. கேட்சிங் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருந்திருக்கு. அவருக்கும் நம்ம ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தாரலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பவுலிங் யூனிட்ல இந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படியே இதெல்லாம் போயிருவாங்க. ஸோ அதை நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லிடலாம். ஹேசல்வுட் அகைன் இந்த ஃபைனல்ஸ்ல வந்து அவர் இது வரைக்கும் தோத்ததே இல்லை. 9வது ஃபைனல் நினைக்கிறேன் ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஆடினது, அது ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஹேசல்வுட் நீங்க வச்சே இருந்தா எத்தனை ஃபைனல் போனாலும் ஜெயிச்சே இருப்பீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க கல்ச்சர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. லைக் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்சிபி வந்து சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை தான் நம்பிட்டு இருந்தாங்க. லைக் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் எடுத்து வச்சுட்டு இவன் தான் எனக்கு டிராஃபி ஜெயிச்சு தர போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு கன்சிஸ்டன்டா அவங்க ஃபெயில் ஆகிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா
அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, நான் சூப்பர் ஸ்டாரை வச்சு நான் டிராஃபி அடிக்க முடியாது. எப்ப நான் என் கோர் டீமை செட் பண்றேன், எப்ப நான் டீமை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அப்பதான் வந்து லைக் நான் டிராஃபி மாதிரியான பெரிய பெரிய டிராஃபிஸ் ஜெயிக்க முடியுன்றதை எப்ப அவங்க ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து அவங்க வந்து அவங்க டீமே டிஃப்ரெண்டா தெரியுறாங்க. இந்த 2 வருஷம் மட்டும் இல்ல, லைக் எப்ப நீங்க ஃபேஃபை கேப்டன் ஆக்குனீங்களோ அந்த சீசனுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. லைக் அந்த டிராஃபி அளவுக்கு போலினாலும் அங்க இருந்தே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. லைக் சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை அவங்க டீம்ல இருந்து எடுத்து தூக்கி போட்டதுல இருந்து அந்த டீம் சூப்பரா தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர் அவருமே 5 டிராஃபி ஜெயிச்சிருக்காரு. அவர் போட்டோ போட்டு பக்கத்துல 5 டிராஃபி போட்டுடலாம். அந்த அளவுக்கு ஒரு பிளேயர் வந்து ஃபைனல்ஸ்னால என்னை தாண்டி என் டீம் அடிச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாரு தலையாளா. அந்த கிளச் பாண்டியா நான் சொல்றது குர்னால் பாண்டியா ஒரு மாதிரி டெரிஃபிக்கா பூந்து விளையாண்டாரு. இன்னைக்குமே வித் பால் வந்து செம்மையா பண்ணாரு. வித் பேட் இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் இந்த சீசன் ஃபுல்லா அவரை நம்பி நம்பர் 4ல அனுப்புன எல்லா டைமுமே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த டீமுக்கு. எல்லா டைமே குரூஷியலா 2-3 50 கூட அடிச்சிருக்காரு. செம்மையா ஆடி கொடுத்திருக்காரு. அண்ட் ஃபைனல்னு வந்துட்டா சென்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியல. அகைன் இந்த ஃபைனல்லையும் ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ். இந்த பேட்டிங்லயும் பண்ணியிருந்தாருன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி கொடுத்துருப்பாங்க. பட் அது ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. பட் ஸ்டில் கிளச் பாண்டியா இஸ் கிளச் பாண்டியா. டெரிஃபிக்கா ஆனாரு. செம பெர்ஃபார்மன்ஸ். ரியல் தூதுவன் ஃபார் ஆர்சிபினா அது குர்னால் பாண்டியா தான். அதே மாதிரி டாக்கிங் அபவுட் அன்சர்டனிட்டி, ஆர்சிபிக்கு இன்னுமே அந்த என்ன கதைன்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த கேட்சிங் ஏற்கனவே ஒரு மேட்ச் ஜேசன் ஹோல்டர் கேட்ச் பிடிச்சி அகேன்ஸ்ட் ஆர்சிபி போச்சு. அது மீன் அவுட் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இவரோட கேட்ச், வாஷிங்டனோட கேட்ச் சிமிலர் கைண்டா தான் இருந்தது. நான் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. பட் வந்து ஆர்சிபி அகேன்ஸ்டா தான் போச்சு. அதை வந்து அவுட் கொடுக்கல. அதே மாதிரி விராட் கோலி கேட்ச், அது வந்து விராட் கோலி ரொம்ப கான்பிடென்டா அதை கீழே பட்டுருச்சுன்னு சொன்னாரு. இருந்தாலும் அவுட், டைம் அவுட் ஆயிடுச்சு, நீங்க போங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா ரிவ்யூ போனாங்க, பார்த்தா அது நாட் அவுட். ஸோ இந்த மாதிரி அம்பையரிங் டிசிஷன்ஸ், மோஸ்ட் ஆஃப் அம்பையரிங் டிசிஷன்ஸ் வந்து ஆர்சிபி அகேன்ஸ்டா தான் போகுது. அது முன்னாடியும் அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் தாண்டி கப் அடிக்க முடியாம இருந்தது. இப்ப அதெல்லாம் தாண்டி கப் அடிக்கிறாங்கன்னா, அதாவது இந்த அம்பையரிங் டிசிஷன்ஸை பத்தி பேசும்போது இன்னைக்கு ஜார்டன் காக்ஸ் பிடிச்ச கேட்ச் இது அவுட்டு, இது ஏன் நீ அவுட் கொடுக்கல நான் கேட்க போறது இல்லை. இது அவுட்னா இது ஏன் நாட் அவுட்னு சொல்லிட்டு நீங்க ஹோல்டர் கேட்ச் வச்சு கம்பேர் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஏன் நீங்க கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டீங்க அப்படின்றதான் கேள்வி. ஒரு கேட்சுக்கு நீங்க அவ்வளவு செக் பண்ணி அது ரிவ்யூவே பண்ணாத கேட்சுக்கு நீங்க செக் பண்ணி போன பேட்ஸ்மேனை திருப்பி கூப்பிடுறீங்கன்னா அப்ப எல்லா கேட்சுக்குமே ஒரு 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 ஸ்லைட்டா டவுட் இருந்தாலுமே அதை நல்லாவே வியூவர்ஸுக்கு காட்டுற மாதிரி நீங்க செக் பண்ணி இதனாலதான் நாங்க அவுட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வியூவர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே நீங்க அவுட் கொடுங்களேன். நீங்க பேக்ரவுண்ட் செக்னு ஒண்ணு கொண்டு வரீங்க அப்படின்னா எல்லா பாலுக்கும் பாருங்க, எல்லா பாலுக்கும் கன்சிஸ்டன்ட். ஏன்னா ஒயிட் டிசிஷன் ஒரு டிசிஷன் கொடுக்கறதுக்கு 7 நிமிஷம் அந்த ரிவ்யூ அந்த ரீப்ளேவை வந்து நீங்க திருப்பி எடுக்கிறதுக்கு வந்து 7 நிமிஷம் ஆக்குறீங்க அப்படின்னா ஏன் உங்களுக்கு எல்லா இதுக்குமே வந்து சிம்பிளா ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு கான்ட்ரோவர்சியல் டிசிஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் வியூஸுக்கு தெரியுமா டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்றதான் கேள்வி. இது வந்து இப்போ அம்பையரிங் டிசிஷன்ஸ்னால மேட்ச் மாறுறத நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். லைக் இன்னைக்குமே ஆர்சிபி வந்து அந்த கேட்ச்னால தோர்த்தோம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் 4 ரன் இருக்கும்போது அந்த கேட்ச் நினைக்கிறேன் அதுல இருந்து ஒரு 50 அடிச்சாரு. இன்னைக்குமே ஆர்சிபி தோத்துருந்தா அந்த கேட்ச் பெருசா பேசியிருப்பாங்க. இப்போ வந்து ஆர்சிபி ஜெயிச்சனால மறந்துட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருங்கன்னு தான் சொல்றேன். அடுத்த ஸ்டார் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்த வாட்டி வரப்போ 2 ஸ்டாரோட சந்திக்கிறோம். ஏன் அடுத்த வாட்டி வரையும் வெயிட் பண்றீங்க? அது இருக்கு, என்கிட்ட கைவசம் இருக்கு, ஸ்டார் வாங்கி வச்சிருக்கேன். இப்படி எடுத்து அவ்வளவுதான். பாத்துக்கோங்க 2 ஸ்டார் வாங்கியாச்சு. அவ்வளவுதான். ஆர்சிபி எரா இஸ் ஃபைனலி பிகன். அவ்வளவுதான். இது வந்து 2 டிராஃபி போட்டு பக்கத்துல 4 கமா போட்டுருங்க. அவ்வளவுதான். இது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்க போகுது. இந்த டீம் வந்து திருப்பி உடைக்கிற வரையும், அட்லீஸ்ட் ஆண்டி ஃபிளவர் இந்த டீமுக்கு கோச்சா இருக்க வரையும் இது வந்து கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்க போகுது. ஆண்டி ஃபிளவர், மோபோபாட், டிகே செம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தானோ டிகேக்கு, மோபோபாட், மலோலன் ரங்கராஜன் எல்லாருக்குமே பயங்கரமான கிரெடிட்ஸ் கொடுத்தானோ ஒரு பயங்கரமான டீம் கல்ச்சரை வந்து ஃபார்ம் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூ ஆர்சிபி எரா பிகன். ஜென்சிஸ் ஃபேவரட் டீமா ஆர்சிபி வந்து மாறிக்கிட்டே வராங்க. ஆல்ரெடி மாறிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இந்த இதோட வந்து நம்ம ஐபிஎல்லோட மேட்ச்ல வந்து ஃபைனல் ரிவ்யூ வந்து முடிச்சுக்குவோம். தேங்க்ஸ் டு ஆல் த வியூவர்ஸ். வீடியோ வந்து இத்தனை நாள் வந்து நம்ம உழைப்பெல்லாம் போட்டு வந்ததுக்கு பார்த்து என்கரேஜ் பண்ண வியூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறமும் கண்டினியூஸா வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ்ல ஜெயிச்சாச்சு நான் தானே. ஓகே, அதான் பதிவு பண்ணணும்ல. வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ நாளைக்கு வந்து ஒரு புது கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ரஹ்மான் டி வில்லியர்ஸ், கிரிக் கார்த்தி, பிரவீன் ஸ்பீக்ஸ் அண்ட் வேல்.